ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளான்ட் ஏர். இந்த பிளான்ட் ஏர்னு சொல்லி அது ஏன் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஏர்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளான்ட் ஏர் வந்து முதல்ல வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, ஒரு பிளான்டோடைய டோட்டல் எக்கனாமிக்கல்ல ஹைலி காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் ஏர் தான். இந்த பிளான்ட் ஏர் கன்சம்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சைடில் வந்து ஒரு நாள் வந்து கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்ப்பாங்க, ஒவ்வொரு மெட்டீரியலோட கன்சம்ஷனும் பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இவ்வளோ ரேட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லி போடுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் ஏரோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிளான்ட் ஏரோடைய யூசேஜஸ் வந்து கம்மி பண்ண சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் ஏர் வந்து எந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிளான்ட் ஏர்னு சொல்றது வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த ஏர் தாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம பிளான்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ரஸர்ஸ் இருக்கும், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் வச்சு கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஏர் ஆட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸிங் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஏர் தனியாக இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். இந்த ரெண்டு ஏரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஏரை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூட்டிலிட்டி பாயிண்ட்ஸை பற்றி சில இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். அந்த யூட்டிலிட்டி பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஸ்டீம், பிளான்ட் ஏர் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு காலத்துலையும், அதாவது ஒவ்வொரு பில்லர்லையும் வச்சுருப்பாங்க. இந்த யூட்டிலிட்டி பாயிண்ட்ல இந்த பிளான்ட் ஏர் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது நியூமேட்டிக் கண்ட்ரோல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கிரைண்டிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஒரு டார்க்கிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஒரு டென்ஷனிங் மிஷினாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமேட்டிக் மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான்ட் ஏர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில இடத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோ அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி தேவைப்படும். சில இடத்துல வந்து ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி பிளான்ட் ஏர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் ஏரோடையது. இந்த பிளான்ட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 4 to 6 kg ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு இருக்கும். 4 to 6 kg per centimeter square உங்களுக்கு வந்து ப்ரெஷரில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அப் அண்ட் டவுன் போச்சுனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இருக்கக்கூடிய ஏரோடைய குவாலிட்டியில் தான் இருக்கும். இது வந்து பிளான்ட் ஏர். அப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கே ஒரு ஹார்ட் மாதிரி. நம்ம ஸ்டீமை பற்றி பார்த்துருப்போம், கேஸ் டர்பைனை பற்றி பார்த்துருப்போம், ஒரு ஸ்டீம் டர்பைனை பற்றி பார்த்துருப்போம். ஸ்டீம் டர்பைன் வந்து ட்ரிப் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், பவர் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லிட்டு. பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஓவர் பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆயிரும். இந்த டர்பைன் ட்ரிப்புக்கும் சேம் ஈக்குவல் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய இன்னொரு எக்யூப்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து கம்ப்ரஸர்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ரஸர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த ஏரில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டிய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அமோனியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெசிகண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சில இதில் வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி வந்து உங்களுடைய பிளான்ட்ல என்ன ப்ராசஸிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மேனுஃபேக்சர்கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதாவது மாய்ஸ்சரைசேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் இல்லாத ட்ரை ஏரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய 99% கண்ட்ரோல் வால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் கொடுத்து தான் ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 kg வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடைய ப்ரெஷர் வந்து இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து ட்ரிப் செட்டிங் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா லோ போச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து ட்ரிப் ஆயிரும். அதனால ஒரு கேஸ் டர்பைனு, ஒரு ஸ்டீம் டர்பைன் வந்து ஹோம் லோடாக இருக்கும்போது அந்த
கம்ப்ரஸர்ஸுக்கு அந்த ஸ்டீம் டர்பைன் கேஸ் டர்பைன் நம்ம என்ன ப்ரியாரிட்டி கொடுப்போமோ அதே சேம் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் கம்ப்ரஸருக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்னஸில் வந்து இனிஷியல் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் கிடைக்காத சமயத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாய்லர்ஸ், ஃபர்னஸ்ஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. முதலே சொல்லியிருந்தேன், ஆப்ரேஷன் டீம் வந்து பார்க்கும்போது எதனால ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் காஸ்ட் போடும்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏருக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா இதுதான் ரீசன். இருக்கக்கூடிய 99% ஆஃப் கண்ட்ரோல் வால்வ்ஸு ப்ளஸ் சில அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரை ஏர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் லீக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்யூவியில் இருந்துச்சுன்னா அது வழியாக உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமாகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ரஸருடைய ரன்னிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரன்னிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய ப்ராடக்டோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டோடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர் டே கன்சம்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாட்டர் கன்சம்ஷன், இவ்வளோ ஸ்டீம் கன்சம்ஷன், இவ்வளோ பவர் கன்சம்ஷன், அப்புறம் வந்து இப்போ இவ்வளவு ஏர் கன்சம்ஷன், இந்த டோட்டல் லிஸ்ட்டையும் நம்ம கொடுக்கும்போது பர் டே கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயும் இந்த டேயும் கம்பேர் பண்ணி எவ்வளோ அதிகமாக போயிருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த பிளான்ட் ஏர் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஏர் வந்து யூசேஜஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரும் பிளான்ட் ஏரும் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர்னா என்ன, இந்த பிளான்ட் ஏர்னா என்ன, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பிளான்ட் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆன் ஆஃபுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரோடைய ப்ரெஷர் கேட்பாங்க. ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் 7 kg. அப்போ உங்கள் பிளானில் வந்து அந்த ட்ரிப் செட்டிங் வந்து எப்படி வைப்பீங்க, அலாரம் வந்து எதில் செட் பண்ணியிருப்பாங்க, லோ அலாரம் எதில் செட் பண்ணியிருப்பாங்க, ட்ரிப்பு வந்து எதில் செட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஏர் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏருக்கு பற்றி உள்ள தெளிவான டீட்டெயில்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதனுடைய ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோவுக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.